இடைக்கால பட்ஜெட்டுக்கு தாக்கல் பண்ணியிருக்கீங்க. வழக்கம் போல ஏமாற்றம் தான் சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்திட்டு இருக்காங்க. எடப்பாடிக்கு முழுமையாக தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் பட்ஜெட்டை பற்றி தான் அவருக்கு கவலை ஒழிய பட்ஜெட்னா என்னன்னு தெரியாம தான் 4 வருஷம் முதலமைச்சர் இருந்திருக்காரு அவர். எடப்பாடிக்கு தெரிஞ்சாலும் அடுத்தவங்க காலம் உருவுறது எப்படின்னு தான் தெரியும். அவரே இடைக்கால முதல்வர். 2026-27 மட்டுமே 1,79,809 கோடி ரூபாய் கடன் வாங்குறீங்களா? மக்களுக்கும் கடனுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஆள்ற ஆளோட நிர்வாகம். எடப்பாடிக்கு அந்த தகுதி கம்மியாக இருந்தது, வாங்க முடியல. 4.5 லட்சம் கோடிக்கு மேலே எவனும் கொடுக்கல. மோடி கம்மியான காலகட்டங்களில் எப்படி சார் அவங்க வேணா நீங்களும் வாங்குவீங்க? 240 லட்சம் கோடி. அவங்கள தான் நீங்க எதிர்த்து அரசியல் பண்றீங்க. அவன் ஒன்றிய அரசு அவனுக்கு ஒரு இளவும் கிடையாது. அவன் வாங்குறான், எங்கிட்ட இருந்து வரி பணத்தை முழுக்க அவன் தானே சார் வாங்குறான். அவையே சார் கடன் வாங்குறான். கொடுத்த வாக்குறுதியில் எதை நிறைவேற்றல? 100% நிறைவேற்றிட்டீங்க அப்படி சார். இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா 100% நிறைவேற்றிடுவோம். நீங்கள் பேசுகிறதெல்லாம் மக்கள் நம்பினா உங்களுக்கு ஓட்டு போட்டு சார். எங்கள் வார்த்தை மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எங்களுக்கு ஓட்டு போடாமல் போட்டுரும். வர தேர்தலில் ஜெயிச்சிருங்களா? இப்போ இது வரைக்கும் ஜெயிச்சமே நீங்கள் என்ன விருது கொடுத்துட்டீங்களா? ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கானுவோ 5000 ரூபா பணம் கொடுத்தா வாங்கிட்டு காதில் விசில் ஊதி அனுப்புன்றான். பாவம் தொண்டெல்லாம் விசில் ஊதுறான். ஆனால் நடிகர் விஜய் அத்தனை பேருக்கும் சங்கு ஊதுறான். திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி என்ன சார் பிரச்சனை? எதுக்கு சலசலப்பு? பிரச்சனையே இல்லாத தான் பிரச்சனையாக இருக்குது. காமராஜர் ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக காரன்ட்டே ஓட்டு கேட்குறீங்க. தெளிவாக கேட்டீங்க, அதை நீங்கள் முறையாக போடுங்க. நீ கூட்டணியில் பங்கம் விளைவிக்கலான்னு தான் இந்த கேள்வியை கேட்குறேன். சாட்டை சேனலுக்கு சூர்யா வெற்றி உண்டான் செய்தி தொடர்பாளர் ஓப்பனில் பேட்டி கொடுக்குறேன். ஓப்பனாக சொல்கிறேன், ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க நாங்கள் ரெடி. நாங்கள் கொடுத்துட்றோம். 4 மந்திரி தரோம், 5 மந்திரி தரோம், வச்சுக்கோங்க. ஆனால் எங்கள் சார்பில் ஒரு கோரிக்கை இருக்குது. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சாட்டை வருதுன்னா எதையாவது சுற்றுறதுக்கு தான் வரும். சொல்லுங்கள் சார். நீண்ட நாட்கள் அப்புறம் ஒரு நேர்காணல் சார். இடைக்கால பட்ஜெட்டுக்கு தாக்கல் பண்ணியிருக்கீங்க. பள்ளி கல்வித்துறைக்கு 48,000 கோடியும், உயர்கல்வித்துறைக்கு 8,000 கோடியும், போக்குவரத்துறைக்கு ஒரு 13,000 கோடி, மின்சாரத்துறைக்கு 18,000 கோடின்னு ஒட்டுமொத்தமாக நீங்கள் நிதி ஒதுக்கி இருக்கீங்க. வழக்கத்துக்கு மாறா திமுக என்ன பண்ணுறாங்க? வழக்கம் போல ஏமாற்றம் தான் சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்திட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இது எடப்பாடிக்கு முழுமையாக தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இது இடைக்கால பட்ஜெட்டு. அவருக்கு பட்ஜெட்டுனாலே என்னன்னு தெரியாது. அவர் பட்ஜெட்டை பற்றி தான் அவருக்கு கவலை ஒழிய இது மக்களுக்கான இடைப்பட்ட காலங்களுக்கு உண்டான பட்ஜெட்டு. பட்ஜெட்னா என்னன்னு தெரியாம தான் 4 வருஷம் முதலமைச்சர் இருந்திருக்காரு அவர். நீங்கள் இப்போ கூட கூப்பிட்டு பட்ஜெட்டில் என்ன விவரம், என்ன வரவு செலவு, எவ்வளோ இன்புட்டு அவுட் கோயிங்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் எந்த காலத்துலையும் எதையும் ஆய்வு பண்ணதெல்லாம் அவர் கிடையாது. அவரே இடைக்கால முதல்வர். என்னைக்காவது அவர் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் பதவியில் உட்காந்துருக்காரா? முதல்ல கருணாநிதி நான் கேட்குறது அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு நிமிஷம் சார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். அடுத்து 67 நின்ன ஒன்று 69 தேர்தல். அதுக்கு பின்னால் அவரே அதிலிருந்து தொடர்ந்து ஆள வேண்டிய தலைவன் கலைஞரை அடையாளப்படுத்தப்பட்டார். ஏன் நான் கேட்குறேன், எடப்பாடி அடுத்தது வர வேண்டியதானே? அவ்வளோ பெரிய நீங்கள் கேட்குற புள்ளி நிபுணருக்கு அடுத்து வர வேண்டியதானேங்க. நான் தான் சொல்கிறேன்ல, அவர் இடைக்கால முதல்வர். இப்போ எடப்பாடி இடைக்கால முதல்வர்னு சொன்னேன். இப்போ பட்ஜெட்டு இடைக்கால பட்ஜெட் இது. அதனால் அவருக்கு பட்ஜெட்டை பற்றியே தெரியாதுன்னு சொன்னேன். அதில் மக்களோட அடித்தட்டு நாடியை பிடிச்சி பார்த்தா தான் அருமை என்னன்னு ஆள்ற தலைவனுக்கு தெரியும். எடப்பாடிக்கு அதெல்லாம் தெரியாது. எடப்பாடிக்கு தெரிஞ்சாலும் அடுத்தவன் காலம் உருவுறது எப்படின்னு தான் தெரியும். அடுத்தவன் நாடி பிடிச்சி அவன் தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தலைவனாக எடப்பாடியை பார்த்துருக்கீங்களா? அதுக்கெல்லாம் வேலை இல்லை. அதனால் எதிர்க்கட்சியை பொறுத்த மட்டும் அவங்க பண்ணுற விமர்சனத்துக்கெல்லாம் ரொம்ப டீப்பாக போக வேண்டியதில்லை. நான் என்ன ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒரு விஷயம் எடப்பாடி இந்த கவர்மெண்ட்டில் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, முந்தின நாள் என்ன செஞ்சுருக்காரு? காது குத்தக்கூடாதுன்னு இன்விடேஷன் அடித்து எடுத்து வந்திருக்காரு. அது கவனிச்சிங்களா? பட்ஜெட்டு தாக்கல் பண்ணுறோம் நாங்கள், இடைக்கால பட்ஜெட்டு. யாருக்கு காதில் பூ சுற்றுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அரை முளை பூ வாங்கிட்டு வந்துருக்கலாம். அரை முளை பூ வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா அங்கேயே பிடிச்சி உள்ளே போட்டிருப்போம். ஏன்னா உள்ளே 10 பொம்பளைங்க உட்காந்துருக்கு. அந்த கேஸ்லையாவது புக் பண்ணி எடப்பாடி வச்சுருந்துருப்போம். சொல்கிறது உனக்கு புரியுதா கண்ணு? ஆனால் அதுக்கு பதிலாக இவர் என்ன பண்ணிட்டாரு, காது குத்துறோன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் அடிச்சுட்டு வந்திருக்காரு. ஏன் பெரிய மனுஷனோட 2 ஐரோட உள்ளே வந்து உட்காந்து உள்ளே ஆளுக்கு ஒரு காதை குத்திட்டு போக வேண்டியதானே? நாங்கள் வேண்டாம் நான் சொல்ல போகிறோம். அதெல்லாம் இங்கே சப்ஜெக்ட் இல்லை. உன்னால் நீ அடித்த இன்விடேஷனால் அங்கே உள்ளே ஏதேனும் உங்களால் ப்ரூவ் பண்ணி பேச முடிஞ்சுதா? இது இடைக்கால பட்ஜெட். நீங்கள் தான் அப்பப்போ அவங்க வெளிநடப்பு பண்ணிடுறீங்க சார். இது இடைக்கால பட்ஜெட் சார். இதில் என்ன வருதுன்னு கூட அவர் முழுக்க கவனிக்கலை. கவனிச்சிருந்தா கூட எதைன்னு கேட்டிருக்கலாம். நாங்கள் இருந்தோம், இதே அசம்பிளிக்கு போனோம், கேஸ் வாங்கினோம். எங்கள் பேர்லேயும் கேஸ் இருக்குது. என்ன கேஸ் இருக்குது சொல்லுங்கள்? எங்கள் முதலமைச்சர் இதே அன்னைக்கு
குட்கா பாக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ளே போனார். குட்கா பாக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ளே போனது யார்? இன்றைக்கி இருக்க முதலமைச்சர் உள்ளே போனார். வழக்கு நிலுவையில் இருக்குது. ஏன் குட்கா எடுத்துகிட்டு போனோம்? குட்கா நாட்டில் முழுக்க முழுக்க வியாபாரம் ஓடுது. இதை தடுக்க ஆள் கிடையாது, பிடிக்க ஆள் கிடையாது. உங்கள் கவர்மெண்ட்டே விற்கிறான். பிரச்சனை தான். உங்கள் ஆட்சிலேயே அதே மாதிரி தான் வரேன் பிரச்சனையே அதான். குட்கா விற்றவன் ரவுடி விற்கலை, காலி பைய விற்கலை. அவன்லாம் விற்றுந்தானா போலீஸ் ஓடி பிடிக்கும்னு நாங்கள் வேடிக்கை பார்ப்போம். விற்றவன் வழக்கெல்லாம் யார்? முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், டிஜிபி, சிட்டி கமிஷனர். ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? ஓப்பனாக கேளுங்க. உங்களுக்கு துணிச்சல் எதை வேணாலும் கேளுங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். அன்னைக்கு சிட்டி கமிஷனர் அங்கே இருந்த விஜயபாஸ்கர், டிஜிபி, டிபார்ட்மெண்ட்டே மொத்தமாக சேர்த்து குட்கா விற்றாங்க. வழக்கு நிலுவையில் இருக்குது. இந்த ஒன்றுக்காக முதலமைச்சர் அன்னைக்கு இன்னைக்கு இருந்த முதலமைச்சர் அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் குட்கா பாக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனார். நாங்கள் விளக்கமாக மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டோம். இன்றைக்கும் பாருங்கள் குட்கான்னு சொல்லி பாருங்க சார். ஒரு விஷயம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்க, அது பேசும் பொருளாக மாறும். பேசு பொருளாக மாறுறது தான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். நாங்கள் ஏன் குட்காவை எடுத்துகிட்டு போனோம்னு சொன்னால், இங்கே அதிகாரிகளே தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனோம். முடிஞ்சால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? நாங்கள் தான் குட்கா எடுத்துகிட்டு போனோம். நீ ஒரு குவார்டர் பாட்டில் எடுத்துகிட்டு உள்ளவா? இல்லை உங்கள் திமுக நான் தான் சொல்கிறேன் சார். அரசாங்கம் குவார்டர் பாட்டில் விற்கிது. நீ வேணா ஒரு குவார்டர் எடுத்துக்கிட்டு உள்ளவா பார்ப்போன்றேன். உனக்கு அந்த தகுதி இருக்கா? குற்றம் சொல்கிற தகுதி இருக்கா? ஏன்னா நீயே அரை பாட்டில் விற்றாள். இல்லை சார், அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்? உங்கள் கட்சியில் ஜாபர் சாதிக்கு கஞ்சா வித்தாருன்னு கேட்குறாங்கல்ல. ஜாபர் சாதிக்கு சேர்த்து விட்டவனே யார்? எங்கேருந்து வந்தான்? அவனை இங்கே போய் சேருன்னு சொன்னால் யார்? டீப்பாக பேசும். அவன் டெல்லியில் பழைய ஒரு 1ஆம் நம்பர் வியாபாரி. டெல்லி கவர்மெண்ட் ஏற்கனவே பிஜேபி கவர்மெண்ட் அவனை பிடிச்சி உள்ளே வச்சுட்டான். திரும்பி அவனை ரிலீஸ் பண்ணுறான். ரிலீஸ் பண்ணி அவன் பல குற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டவன். அவன் நீ நேராக அங்கே போ, தமிழ்நாடுக்கு போ, நேராக போய் திமுகவில் சேரு. 6 மாதம் கழித்து உன்னை திரும்பியும் இதே கேஸில் புக் பண்ணுறேன், அந்த கட்சி பேரை டோட்டலாக டேமேஜ் ஆக்கும் அப்படின்னு இந்த வேலையை பண்ணவனே பிஜேபிக்காரன் தான். இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் என் கட்சிக்கு வரீங்க, எல்லாரையும் அப்படி தான் சேர்ப்போம். நீங்கள் வரீங்க, உங்களை சேர்த்துட்டோம்னா உங்களுக்கு பிரிவியஸ் ஒன்றும் கிடையாது. நாங்கள் சேர்த்தோம். இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க. அப்போ எங்களை நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். அது கூட நாங்கள் அதுலேயும் பங்கெடுத்துருந்தால் எங்களை நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள், அரெஸ்ட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோம்? 1 கோடி பேர் இருக்கோம். 2 அயோக்கிய பேர் தப்பு பண்ணால் கட்சி விட்டு போகிறோம். அப்படி தான் எல்லா கட்சியும் நடக்கும். அது ஒரு பொருட்டு கிடையாது. பட் நாங்கள் சொல்கிறது, இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த இடைக்கால பட்ஜெட்டில் காது குத்துற மாதிரி நேராக நீ வந்து வசனம் பேசுனீங்கன்னா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறதுக்காக தான் நான் இந்த உதாரணங்களே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2026-27க்கு மட்டுமே 1,79,809 கோடி ரூபா கடன் வாங்குறீங்களா? இப்படி கடன் வாங்கி நீங்கள் மக்கள் வந்து அதிகமாக வரியை வந்து அவங்கள அதிகமாக்கி அந்த கடன் சுமையை நீங்கள் அவங்க மேலே தள்ளுறீங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு எழுது சார். இப்போ நான் திரும்பி உங்களை ஒன்று கேட்குறேன் சார். எந்த தலைவராவது கடன் இல்லாத ஒரு தலைவர் பர்சனல் குடும்பத்தில் சொத்து வச்சுருக்கவன் இல்லைன்னு சொல்லு. ஒருத்தன் இப்போ நீ ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்குறேன்னா கொடுக்குறவன் சும்மா கொடுத்துருவானா? அதுதான் மக்கள் சார் நான் ஒரு வார்த்தை சார், மக்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் அங்கே தப்பு பண்ணக்கூடாது. நீங்களே நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ரிப்போர்ட்டர். நீங்கள் வந்து இப்படி மக்களை போட்டு குழப்பக்கூடாது. மக்களுக்கும் கடனுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஆள்ற ஆளோட நிர்வாகம். மக்கள் யாராவது உள்ள வந்து நிர்வாகம் பண்ணுறாங்களா? இல்லை நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். மக்கள் வந்து அவங்களோட ஏற்றத்தாழ்வு, அதாவது ஏற்றத்தாழ்வுனா பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வில் தான் அவங்களோட ரேஷியோ போகும். நீங்கள் இங்கே பார்க்கவே கூடாது. அது பணக்காரனும் வரி கட்டுறான், ஏழையும் வரி கட்டுறான். அதில் யாருக்கும் எந்த பார்ஷியாலிட்டி கிடையாது. பணக்காரனுக்கு ஒரு வரின்னா உங்களுக்கு பட்ஜெட் போடும்போது ஒரு ரேஷியோ வச்சுருக்கோம். நீ நல்லா உனக்கு இன்கம் அதிகமாக இருக்கா, இவ்வளோ வருமானத்துக்கு மேலே வந்தால் இந்த ஸ்லாபு, வருமானம் கம்மியாக இருந்தால் இந்த ஸ்லாபு, அது கீழே டேக்ஸே கிடையாது. இந்த ஸ்லாபுன்னு ஒன்று பிரிச்சுருக்கோம்ல, வருமானத்துக்கு உண்டான ஸ்லாபு, அதில் யாரும் உள்ளே வர முடியாது. அது மக்களோட இஷ்யூ. நான் கேட்குறேன், நீ 10 லட்சம் கடன் வாங்குறேன்னா கொடுக்குறவன் உன்னை கூப்பிட்டு உனக்கு என்ன வருமானம், எங்கேருந்து திரும்பி வருவோம், எப்படி பணம் கட்டுவேன், எனக்கு வட்டி கட்டுவியா, அசல் வருமா, இதெல்லாம் பார்த்தோன்னா உனக்கு கடன் கொடுப்பான். மாற்றம் இல்லை. ஒரு நிர்வாகத்தை, இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை நடத்துகிற தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நிதிநிலையில் இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்குறோன்னா எத்தனை லட்சம் கோடி வருமானம் வரும், அதை எப்படி நம்ம ரீபேமெண்ட் பண்ணுவோம்,
கொடுக்குறவன் கடன் வாங்குற தகுதி தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இருக்குது. இப்படி சொல்கிறேன், எடப்பாடிக்கு அந்த தகுதி கம்மியாக இருந்தது, வாங்க முடியல. 4.5 லட்சம் கோடிக்கு மேலே எவனும் கொடுக்கல, புரியுதா? ஆனால் 4.5 லட்சம் கோடிக்கு கணக்கு கேட்டால் அந்த அளவுக்கு சொல்ல தெரியல. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. நீ நிர்வாகம் சரியாக பண்ணாதனால, வட்டி கூட கட்டாதனால, வட்டிக்கே கடன் வாங்கி வட்டி கட்டினானுவோம், அதனால் உன் கதையை முடிச்சுட்டானுங்க, வட்டி கொடுக்க முடியல. இப்போ எங்களுக்கு அப்படி கிடையாது. இங்கே எந்த அளவுக்கு தொழில் வந்திருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி கடன் கொடுத்தவன் யார்? பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரனா? கடன் கொடுத்தது யார்? ஓபிஎஸும் இபிஎஸும் சசிகலாவும் டிடிவி தினகரனுமா? ஓபிஎஸ் ஆட்சி 4.5 லட்சம் தான் கடன் இருந்தது. ஆனா உங்க ஆட்சியில மட்டும் இந்த 4 வருஷத்துல மட்டும் 10 லட்சத்துக்கு மேல கடன் சுமை அதிகமா இருக்குல்ல. ஓபிஎஸ் இபிஎஸ் இருக்கும்போது 4.5 லட்சம் கோடி எதுக்கு கடன் வாங்கினாங்க? ஒரு வரி மொத்தமா தமிழ்நாட்டுல தான் கடன் இருந்துச்சு சார். எனக்கு ஒரு வரி பதில் சொல்லுங்க, அவங்க எதுக்கு கடன் வாங்கினாங்க? மக்களுக்கு நல்லது செய்ய, ஏதோ ஒண்ணு பண்றதுக்காக. இதானே திமுக எதுக்கு கடன் வாங்குது? நீங்க 5 வருஷத்துல அதிகமா இருக்கீங்க. இது வேண்டாம், இது வேண்டாம் விதம். இப்ப 5000 ரூபாய் யாராச்சும் உங்க வாயால என்ன வந்தது? இல்ல 5000 ரூபாய் யாராச்சும் கேட்டாங்க. இருங்க, நான் நியாயமா பேசுவேன். உங்க வாயால என்ன வந்தது? எடப்பாடி ஏன் கடன் வாங்கினாருன்னு கேட்டால் மக்களுக்கு நன்மை செய்ய, மக்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு தானே சொன்னீங்க. திமுக ஏன் கடன் மாதிரி சொல்லி வாங்கி, ஆனா அதை வந்து எந்த மாதிரி நீங்க செயல்படுத்துறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும் சார். ஒரு வெள்ளை அறிக்கை நீங்க கேளுங்க, வெள்ளை அறிக்கை கூட வேணா ஆர்டிஐல பெட்டிஷன் போடுங்க, எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம், எவ்வளோ டீட்டெயில் ரிப்போர்ட்னு. அதுக்கு பேர் தான் பட்ஜெட்டு. வெள்ளை அறிக்கை நீங்க கொடுக்க மாட்டேங்க. இப்போ அதுக்கு பேர் தான் பட்ஜெட்டு. கேட்குற ஆளு, படிக்க தெரிஞ்ச ஆளை விட்டு கேளுங்க, கொடுக்குறோம். இல்லை ஒரு ஆர்டிஐ போட தெரிஞ்ச ஆளை விட்டு கேளுங்க, கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்குறது எல்லாத்தையுமே நீங்கள் ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை, செக் பண்ணி பாருங்கன்றோம். நாங்கள் சொல்கிறது தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு தேவையான அளவுக்கு எங்களுக்கு தகுதி இருந்ததுனால நாங்கள்லாம் அந்த கடனை கேட்டோம். கொடுக்குறவன் எங்கள் தகுதியை ஒத்துக்கிட்டதுனால கடன் கொடுத்தான். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போகுது, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கடன் பிரச்சனைக்கு போனீங்கன்னா இவ்வளோ தான் சப்ஜெக்டை. அதுக்குள்ள எது போனாலும் எவனுக்கும் புரியாது. நான் கேட்குறது, மோடி கம்மியான காலகட்டங்களில் எப்படி சார் 240 கோடி கடன் வாங்கினார்? அவங்க வாங்க, நீங்களும் வாங்குவீங்க. 240 லட்சம் கோடி. அவங்கள தான் நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ணுறீங்க. அவன் ஒன்றிய அரசு, அவனுக்கு ஒரு இளவும் கிடையாது. அவன் வாங்குறான், எங்கிட்ட வரி பணத்தை முழுக்க அவன் தானே சார் வாங்குறான். அப்போ நீங்கள் வாங்க, அவன் ஏன் சார் கடன் வாங்குறான்? எங்களுக்கு எவன் சார் கொடுக்குறான்? மக்களோட வரி பணத்தை எடுத்து நாங்கள் எங்கள் வரி பணத்திலேயே நாங்கள் செலவு பண்ணிக்கிறோன்னு எங்களுக்குன்னு நீ மாநில சுயாட்சி உன் வருமானத்தில் நீயே செலவு பண்ணிக்கன்னு வரவு செலவு பட்ஜெட்டை எங்கள்கிட்ட கொடுக்க சொல்லு. கடன் வாங்குறத நிறுத்திடுறோம், சவால் விட்றேன். அதுக்கப்புறம் கடனே வாங்க மாட்டேன்றீங்க? சத்தியமாக வாங்க மாட்டோம். இல்லை, டாஸ்மார்க்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து மொத்தமாக நீங்கள் 5 வருஷமாக எடுத்துங்க 1,36,000 கோடி ரூபா உங்களுக்கு அதிலே வருது. அவ்வளோ காசை வச்சுட்டு நீங்கள் எதுக்கு சார் நீங்கள் மற்ற இடத்துல போய் கடன் வாங்கணும்? வெறும் டாஸ்மார்க்லேருந்து மட்டுமே உங்களுக்கு இவ்வளோ வருவாய் வருது. எடப்பாடி இப்படி தான் இடையில ஒன்று பண்ணார். எல்லோரும் இப்படி நைஸாக எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப விளையாட்டுத்தனமாக பிஜேபியில் போய் சேர்ந்துட்டோன்னு படாது. இது வரைக்கும் அவருக்கு நாணோதயம் இல்லை. கப்புன்னு என்ன பண்ணிட்டாரு, 4 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்துட்டாரு. அந்த கவர்னருக்கு ஒரு அளவும் தெரியாது. அது போஸ்ட் பாக்ஸே செல்லா பாக்ஸ். அது ஒன்றுக்கும் ஒன்றும் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. நான் 10 வருஷமாக மனு கொடுத்தேன், 10 பைசா பிரயோஜனம் இல்லை. இந்த ஆள் கொண்டு கொடுத்தாரு. நான் திரும்பி கேட்குறேன், 4 லட்சம் கோடி ஊழல்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு மனு கொடுத்தாரு. கமிஷன் போடுங்கன்னு கொடுத்தாரு. கமிஷன் போடுங்கன்னு கொடுத்தாரா இல்லை கமிஷன் கேட்டு கொடுத்தாராங்கிற கேள்வி அப்புறம். ஓகே, ஒரே ஒரு ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டாராங்கிறது தான் என் கேள்வி. அதுக்கு இது வரைக்கும் எடப்பாடிக்கு ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி ஆர்டிஐ போடுறதுக்கு அந்த அளவுக்கு யோகியதை இல்லையா, தகுதி இல்லையா? உங்களை ஏதாச்சும் கேட்டால் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவீங்க, அவர் ஏதாச்சும் கேட்டால் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்க சார். ஏன்னா நாங்கள் 2 பேர் தானே சார் ஆண்டுகிட்டு இருக்கோம். ஆள்ற எங்களுக்கு தான் சரியில்லை, மாற்று அரசியல் வேணும். அது மக்கள் முடிவு பண்ணணுமே. மக்கள் முடிவு பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் பேசுங்க. இல்லை, அப்போ 5000 மக்கள் முடிவு பண்ணி யாருக்கு கொடுத்தாலும் போட சொல்லுங்க. இப்போ 5000 ரூபாய் கொடுத்தீங்க, எதுக்கு சார் கொடுத்தீங்க 5000 ரூபாய்? ஓ, இவ்வளோ முதலமைச்சர் இவ்வளோ டீப்பாக உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக விளக்கம் கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனால் பிஜேபி அதில் ஒரு பெரிய சூழ்ச்சி வலையை உருவாக்கிட்டான். எதில் பண்ணியிருக்காங்க? யார் இப்போ போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பிஜேபி எம்பி கேஸ் போட்டான். என்ன கேஸ் போட்டான்? இலவசங்களை நிறுத்தணும், இலவசங்கள் கொடுக்கறது தப்பு, மக்களோட வரி பணத்தை எடுத்து உழைச்சி சம்பாதிக்கிறவங்க காசை எடுத்து சும்மா உட்காந்துருக்கவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, உங்கள் அரசியல் லாபத்துக்கு இதை பயன்படுத்துறீங்கன்னு ஒரு கேஸ் ஒன்று போட்டார். யார் போட்டது? போட்டு அந்த கேஸு, அந்த பணம் 8 மணிக்கு பணம் வருது, 10 மணிக்கு கேஸ் வருது. சுப்ரீம் கோர்ட்டில் வந்தது. கேஸ் போட்டவன் யாரானா பப்ளிக் கிடையாது, பிஜேபி எம்பி. செக் பண்ணிக்கோங்க. அந்த எம்பி போட்ட கேஸு கரெக்டாக 10 மணிக்கு வருது. தமிழ்நாடு முதலமைச்சர் இது தெரிஞ்சு 3 மாதத்துக்கு உண்டான
அந்த மகளிர் உரிமை தொகையும் கோடை காலத்துக்குன்னு ஒரு 2000 ரூபாய் சேர்த்து ஆளுக்கு 2 இளநீ வாங்கி கொடுங்கிறான்னு அதையும் சேர்த்து 5000 ரூபாய் போட்டார். என்ன தப்பு? அந்த 10 மணி இருங்க, அந்த 10 மணிக்கு அந்த கேஸ் வந்துன்னு வச்சுக்கோங்க, இலவசங்களை டோட்டலாக நிறுத்த சொல்லி அந்த கேஸு வந்திருந்தால், ஏன்னா அவனுக்கு என்ன தெரியுமா பயம், அவன் டெல்லியில் 3500 கொடுத்துக்கிட்டு இருக்கான், அவனாலையும் கொடுக்க முடியல, கர்நாடகா கொடுக்குறான் கொடுக்க முடியல, இவனுக்கு தேர்தலில் வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க, வசனம் பேசி விட்டாங்க, மக்கள் ஓட்டு நம்பி போட்டுருச்சு, இதை நிறுத்துறதுக்கு வழி என்னன்னு பார்த்து பிஜேபியே போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு 2011 வந்த கேஸில் கோர்ட்டு இது இலவசங்கள் கொடுக்கலான்னு சொல்லிடுச்சு. அது இப்போ வந்திருக்க சூரியகாந்த் சீஃப் ஜஸ்டிஸு ட்ரிபிள் ஜட்ஜி பெஞ்சுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு, கேஸ் அட்மிட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு கேஸ் வந்திருந்தா ஸ்டே கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே சார். எலெக்ஷன் ஆனால் ஸ்டே கொடுக்கல. ஓகே, நாங்கள் ஃபண்டை ரிலீஸ் பண்ணிட்டோம் 5000 ரூபா. இது ஒரு சூழ்ச்சி வலையா இல்லையா? ஏன் அவங்க அடித்தட்டு மக்களுக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்தா யாருக்கு எங்கே வேர்த்து வருது? தேர்தல் நேரத்தில் ஏன் கொடுக்குறீங்க? இவ்வளோ வருஷமா 5 வருஷமா ஆட்சி நடத்தி இப்போலாம் கொடுக்காத நீங்கள் எலெக்ஷன் டைமில் மட்டும் மாதம் 5000 ரூபா நாங்கள் கொடுத்து மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டு தானே சார் இருக்கோம் சார். அது யாரும் சார் மக்கள் இப்போ மாதம் 1000 ரூபா கொடுக்குறது அது யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்டாங்களா? எனக்கு வந்து கஷ்டப்படுறோம் 1000 ரூபாய் அது பயனாளி கேட்க வேண்டிய கேள்வி. அது பயன்பெறக்கூடியவர்களுக்கு கொடுக்குறோம், நாங்கள் ஓட்டுக்காக கொடுக்கல. இப்போ எலெக்ஷன் இங்கே பாருங்கள், நாங்கள் ஓட்டுக்காக கொடுக்கல, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், மாதம் நலிவடைந்த மக்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோன்னு கொடுத்துட்டோம். நிதி நிலைமையை சரி பண்ணுறதுக்கு 2.5 வருஷம் ஆச்சு, கொடுத்துட்டோம், கண்டினியூ பண்ணுறோம். எடப்பாடி அப்பயே 1500 ரூபா தரேன்னாரு, நாங்கள் 1000 ரூபா தான் கொடுக்குறோன்னோம். எடப்பாடி பேச்சை எவனும் நம்பலை, புரியுதா? நாங்கள் சொன்ன பேச்சை நம்பி 1500 ரூபா தரேன்னவனுக்கு ஓட்டு போடல மக்கள். அது நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறவனுக்கு ஓட்டு போட்டுது மக்கள். முதல்ல 2 வருஷம் கொடுக்கல, அதுக்கப்புறம் தானே கேளுங்க வர எங்களுக்கு 1000 ரூபா தரேன்னவனுக்கு ஓட்டு போட்டுச்சு. இப்போ எடப்பாடி 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார். எங்கள் முதல்வர் கொடுத்து காட்டிட்டார். இந்த 2000 ரூபா கொடுத்துட்டாரு. போட்டி வந்து நான் அதிகமாக கொடுக்குறியா தான் போட்டி. இப்போ நீங்கள் வந்து என்ன கொடுப்பீங்க? ஒரு சீமான் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன கொடுப்பீங்க? அவர் விஜய் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன கொடுப்பீங்க? விஜய் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன கொடுப்பாரு? அவர் தான் டிவி தரங்கிறாரு, டிவி 50 தரங்கிறாரு, பைக்கு தரங்கிறாரு, போகிற போக்க பார்த்தா ஹெலிகாப்டர் தரங்கிறாரு, ஆளுக்கு ஒரு வீடு தரங்கிறாரு. இதெல்லாம் எதை வச்சு கொடுப்பீங்க? நீங்கள் பேசுகிறதெல்லாம் மக்கள் நம்பினா உங்களுக்கு ஓட்டு போட்டு சார், புரியுதா? எங்கள் வார்த்தை மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எங்களுக்கு ஓட்டு போடாமல் போட்டுரும். இன்ப சுற்றுலாவுக்கு 2000 நான் தான் ஓப்பனை சொல்கிறேன். யாருமே உங்ககிட்ட கேட்கல. இப்போ நாங்கள் யார் இன்ப சுற்றுலான்னு சொல்லி சொன்னோம்? இலவசமாக பாருங்க, இலவசமாக பஸ்ஸுக்கு இந்த இலவச பயணம்னு சொல்லி இந்த மகளிருக்கு மட்டும் அறிவித்தோம். அது பாவம் வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கும் காய்கறி வாங்கிட்டு வர பொம்பளைகளுக்கும் பயன்படுது. அவங்க நிம்மதியாக இருந்தாங்க, நாங்கள் எந்த விமர்சனமும் பண்ணல. ஆனால் எடப்பாடி திரும்பி வந்து நீனே பொம்பளைங்களுக்கு கொடுக்குற, நான் ஆம்பளைங்களுக்கும் சேர்த்து கொடுக்குறேன்னு, நீ அவன் பொண்டாட்டிக்கு வண்டி விட்டின்னா நான் புருஷனுக்கு சேர்த்து பாஸ் கொடுக்குறேன்னு, 2 பேரும் ஒன்றாவே பஸ்ஸிலேயே குடும்பம் நடத்துங்கிறான்னு, இனி எவனும் வீட்டில் படுக்காதீங்க, எல்லாம் பஸ்ஸிலேயே குடும்பம் நடத்துங்கன்னு அந்த அளவுக்கு எடப்பாடி அந்த ஸ்கீமையே கொச்சப்படுத்தினது பொன்முடி தான். மன்னிக்கணும், ஓசி பஸ்ன்னு சொல்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது, உனக்கு உரிமையானது அது ஓசியில் போகிறேன் சார். ஒன்றே ஒன்று நான் தான் திரும்பி விளக்கம் கொடுக்குறேன், உன்னுடையது, அதனால் நீ ஓசியில் யூஸ் பண்ணு, இவ்வளோதான். ஓசினா நீங்கள் எடுக்கிற விதம் தான் தப்பு, யார் வேணாலும் எடுத்துக்கிட்டோம். நான் கேட்டது இந்த ஸ்கீமை நாங்கள் மகளிருக்கு மட்டும் கொடுத்தோம். எடப்பாடி எதுக்கு ஆம்பளைக்கு சேர்த்து கொடுத்தாரு? நாங்கள் பொண்டாட்டிக்கு கொடுத்தோம்னு சொன்னால் நீ புருஷனுக்கு சேர்த்து கொடுத்தது கூட தப்பு இல்லை சார், 2 பேரும் பஸ்ஸில் ஏறி குடும்பம் நடத்துங்க அப்படின்னு சொன்னவன் யார்? திண்டுக்கல் வச்சேன். அப்போ அந்த ஸ்கீமையே மக்களையே எவ்வளோ கொச்சப்படுத்துகிற அளவுக்கு அதிமுக இருக்குது. யாராவது கேள்வி கேட்டிங்களா? இது எவனுக்குமே புரியாது, ஏன்னா அதை பற்றி அக்கறையும் பட மாட்டீங்க. இல்லை சார், மக்கள் கேட்காததால நீங்கள் கொடுத்துட்றீங்க, ஆனால் கேட்குற எதையுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கொடுத்த வாக்குறுதியை சரியாக நிறைவேற்றலன்னு சொல்லி எல்லா மக்களும் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. மருத்துவர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர் போராடுறாங்க, ஊனமுற்றவங்க போராடுறாங்க. போராடாத ஆளே கிடையாது. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக கொடுத்த வாக்குறுதியை ஒழுங்காக நிறைவேற்றல, அதனால தான் நாங்கள் போராடுறோன்னு சொல்கிறாங்க. அப்படி போராடுறவங்க இங்கே அனுமதிக்கவும் இல்லை. கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் 20,000 ரூபா. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அதை மட்டும் எங்கள்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டால் அவன் போராடுறதுக்கு ஒரு இடத்த கொடுத்தோம்னா அதை விட்டுட்டு நேராக போய் வளர்த்துறவாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நின்று போராடினான்னா எங்களுக்கு தெரியாது. கேளுங்க வரேன், அங்கேருந்து முடியாதா? என் நாட்டில் நீங்கள் என்ன எல்லா வீட்டுக்கும் தெரு வாசலில் எல்லாத்துக்கும் போராடுவீங்களா? இப்போ நாளைக்கு நான் கேட்குறேன் சார், நீங்கள் அனுமதியே பெறாமல் போய் நேராக அதிமுக ஆஃபீஸை போய் நாங்கள் பூட்டுறோம் வாசலில் உட்காந்துட்டு போராடினா விட்டுருவீங்களா? அனுமதி வாங்காமல் போராடுறது தப்புன்னு சொல்கிறீங்க, அப்போ கொடுத்த வாக்குறுதி செய்யாமல் தப்பு தானே? நாங்கள் தான் திரும்பி சொல்கிறோமே தலைவரை,
கொடுத்த வாக்குறுதியில் எதை நிறைவேற்றலை அத்தனையும் நிறைவேற்றிய ஒரு தலைவன் தமிழ்நாடு முதலமைச்சர். 100% நிறைவேற்றிட்டீங்களா அப்படி சார் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா 100% நிறைவேற்றிடுவோம் சார். சார் இதை பார்க்குறவங்க உங்கள் மேலே உள்ள மரியாதை நான் திரும்பி என்கிட்ட நீ முடிஞ்சால் நீ என்னை கவுண்டர் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். என்ன கேட்பேன், நீட்டை ஒழிக்கிற முதல் கையெழுத்துன்னு என்னாச்சுன்னு வந்தேன் உட்கார்ந்தேன். நீட்டு மசோதா வேண்ட சட்டசபையில் நிறைவேற்றி ரத்துன்னு முதல் கையெழுத்து போட்டேன். அதை நிறைவேற்றாத அயோக்கியம் ஆளுநர் கவர்னர். கூட்ட நிகழ்ச்சி வரலம்பீங்க. ஆளுநர் கவர்னர். நான் பொய் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். நீட்டு வந்தால் முதல் கையெழுத்து போட்டு ரத்து செய்வோம். இன்னொரு ரகசியம் வந்தோம், சட்டமன்றத்திலேயே நீட்டை ரத்து செய்யறதுக்கு தீர்மானம் போட்டு கையெழுத்து போட்டு மசோதா அனுப்பிட்டோம். சரி, அதிமுக எம்எல்ஏ ஊழல் அதை வந்து இருங்க சார், நீங்கள் ஒன்று வாங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றுக்கு வாங்க. சரி, இப்போ நீங்கள் உங்கள் மேலே இருக்க இமேஜ் போய்ட்டு நீங்கள் இந்த இமேஜை நீங்கள் வெளில விடுங்க. தமிழ்நாடு மக்களுக்கு எவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறான்னு சவால் விட்டு பார்ப்போம். நாங்கள் யாரும் பொய் சொல்லலை, நாங்கள் போட்டோம். நிறைவேற்றாத அயோக்கியம் ஆளுநர்னு சொல்லிட்டோம். அப்போ சுப்ரீம் கோர்ட்டே கண்டித்து திரும்பி 10 மசோதாவை பாஸ் பண்ணோம். இந்த மசோதாவை பெண்டிங்கில் வச்சுருக்கோம். ஏன்னா கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ஆல்ரெடி பெண்டிங்கு, அதனால நிற்கிது. நாங்கள் பொய்யே சொல்ல 100% நிறைவேற்றுறேன்னு சொல்கிறேன். என்ன நிறைவேற்றலாம் வந்து போராடுற மக்கள் எதுக்கு தெரியுமா போராடுது? முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க, எதுக்கு போராடுறாங்க? இப்போ போராடினா கேட்டால் கொடுக்குற இடத்துல முக ஸ்டாலின்ற முதலமைச்சர் இருக்காரு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் கேளுங்க வரேன், இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கல. அப்போ இது கேளுங்க சார் வரேன். அந்த கோரிக்கை என்ன கோரிக்கைன்னு கேட்டால் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியே 1-2 நான் இப்போ நம்ம ஜாக்டோ ஜியோ ஒன்று வந்தது. இப்போ என்னாச்சு? எல்லாம் போராட்டத்தை வசூல் பண்ணிட்டு வாபஸ் வாங்கிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. ஓய்வூதியம் திட்டத்தை கொடுத்துட்டோம். யார் எது கூட பணி நிரந்தரம் வேணும்னு இல்லை போராடுறீங்க. ரீசனை பாரு, நிரந்தரம் வேணும்னு போராடுறீங்க. நிரந்தரம் கொடுக்கணும்னு நாங்கள் திரும்பி ஓகே பண்ணிவிட்டு ப்ரொப்போசலை உள்ளே அனுப்புகிறோம். பட்ஜெட் இல்லை, ஃபினான்ஸ் கமிஷன் அப்ரூவல் கொடுக்கல. அப்போ அதை வாக்குறுதியில் கொடுத்துருக்கூடாது. இல்லை கேளுங்க வரேன், நான் என்ன சொல்கிறேன், உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணுறேன். நான் கல்யாணம் பண்ணும்போது உன்னை கஷ்டமே இல்லாமல் பார்த்துக்கிறமான்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணுறேன். சரி, என் மாமனார் மாமியாரும் அதை நம்பி தான் பொண்ணு கொடுத்தானுவான். நான் கட்டிட்டு வந்துட்டேன். என் முன்னாடி கஷ்டப்படும் போது சந்தோஷமாக தான் இருக்கா. வறுமை வரும்போது என் கூட அவளும் கஷ்டப்படுறா. என்னை விட்டுட்டுலாம் ஓடல சார், அவள் என்னை நம்புகிறா. ஏன்னா இந்த நிலைமை சுச்சுவேஷன் அவளுக்கு தெரிஞ்சதுனால இந்த ஆள் எனக்கு செய்வாங்கிற நம்பிக்கையில் என் கூட குடும்பம் நடத்துகிறா. ஆனால் இங்கே உள்ள இதை கேளுங்க வரேன், இந்த ஆட்சி நமக்கு ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். இந்த உதாரணம் தான் அப்படியே தமிழ்நாடு அரசுக்கு பொருந்தும், தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பொருந்தும். அதான் சார், மக்கள் இவர்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரு, இவர் நிறைவேற்றுவாருன்னு நம்பி அடுத்தடுத்து நடந்த அத்தனை தேர்தலையும் அவர் தான் ஜெயிச்சிட்டு இருக்காரு ஒழிய நீங்கள் எத்தனை போய் விட்டு போட்டாலும் எவனும் ஏற்றுக்க ரெடியாக. வர தேர்தலில் ஜெயிச்சிருங்களா? 7வது முறை ஆட்சி அமைச்சிருங்களா? இப்போ இது வரைக்கும் ஜெயிச்சமே நீங்கள் என்ன விருது கொடுத்துட்டீங்களா? இது வந்து நாடாளுமன்ற இல்லை உங்கள்கிட்ட விருதுக்கான நிற்கிறோமா? 2 நாடாளுமன்றத்தை ஜெயிச்சிங்க. ஏன் உள்ளாட்சியில் யார் ஜெயிச்சா, இடைத்தேர்தலில் யார் ஜெயிச்சா? எத்தனை தேர்தல் நடத்துவீங்க? நடத்துங்க, அத்தனையும் நாங்கள் தான் ஜெயிக்கிறோம். ஏதோ ஒருத்தர் விசில் ஊதுறேன்னு ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கானுவோம். நாங்கள் என்ன சொன்னாலும் கூப்பிட்டு 5000 ரூபா பணம் கொடுத்தா வாங்கிட்டு காதில் விசில் ஊதி அனுப்புன்றான். ஒன்றும் தப்பு இல்லை, விசிலுக்கு தான் தடை போட்டு வச்சிருக்கீங்க. ஒன்றும் தப்பே இல்லை சார். நாங்கள் எங்கே போடுறோம்? சேப்பாக்கத்தில் விசிலுக்கு தடை போட்டுருக்கீங்க. அது போடுறவன் போட்டு சார், சிவகங்கையில் ஒரு தூய்மை பணியோட விசில பிடிங்க குப்பத்தூரில் போடுறீங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு அது கொடுத்த வேலையை அது செய்து, சின்ன வாங்கினவன் அவன் வேலையை அவன் செய்கிறான். நல்லா இருந்த நாஞ்சில் சம்பத்து கூட்டு போய் பிடி வாத்தியார் மாதிரி பிடி மாஸ்டர் மாதிரி மைக்கு முன்னால் பேசும்போதே விசிலை மாட்டி விட்டான். அந்த ஆள் பேசிக்கிட்டே விசில் எடுத்து ஊதிக்கிட்டு நிற்கிறான். நீங்கள் உங்கள் கூட்டத்தில் பேச கேளுங்க வரீங்க, நாங்கள் தான் சொல்கிறோமே நாஞ்சில் சம்பத்துக்கு உங்கள் கூட்டத்தில் வந்து சார். அதுக்காக என்ன சார் மைக்கு லூசா சார்? கொள்கைக்காக தான் சார் இருந்தாலும் அரசியலுக்கு வரணும், கொள்கைக்காக வரணும். நான் குறவில் போக கத்திடுறதுக்கு மைக் கிடைக்கலன்னு போகக்கூடாது. அந்த ஆள் அங்கே போயிட்டு அதை விட்டு ஓட்டுங்க. நாங்கள் அதுக்குள்ள போல 5000 ரூபா பணம் கொடுத்ததுக்கு அந்த பெரிய மனுஷனுவான் கிட்ட கூப்பிட்டு பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு விசிலை ஊதி அனுப்புங்கன்றாரு. எத்தனை விசில் வேணாலும் ஊது கண்ணு, பாவம் தொண்டெல்லாம் விசில் ஊதுறான். ஆனால் நடிகர் விஜய் அத்தனை பேருக்கும் சங்கு ஊதுறான். இல்லை இப்போ தூங்கிட்டு ஏன் நீங்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க சார்? தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அதை எவனும் பேசவே மாட்டேங்கிறீங்களே. இப்படி எவனா போய் கேள்வி கேட்டிங்களா? யோ உன் தொண்டனெல்லாம் விசில் ஊத விட்ற, ஆனால் தொண்டனை காப்பாற்றுறதுக்கு முடியாமல் நீ அத்தனை பேருக்கு சங்கு ஊதுற, என்ன அர்த்தம்னு போய் கேள்வி தான். பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களா, அனுமதி கொடுக்க மாட்டாங்களா, போராட்டத்துக்கு அனுமதி இல்லையா, பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி, கூட்டிகிட்டு வந்து சங்கு ஊதுறது நீ. கடைசியில் பாவம்பள்ளியெல்லாம் தூக்கி எங்கே தள்ள போடு. நாங்கள் அடக்கம் பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணுறோம். நாங்கள் வேறு என்ன பண்ண முடியும்? அனாதையாக நிற்கிறான். அதுக்கு அரசியலில் நாங்கள் என்ன பண்ணுறது? இன்னும் சொல்ல போனால் அரசியலில் அனாதையானவன் தான் உன்னை தேடியே வரான். வேறு வழி இல்லாமல் போகிறாங்கன்றீங்க. வேலையை என்ன பண்ணுறது? வேறு என்ன செய்வேன்? நீ எந்த கட்சிக்கும் போக முடியாது.
திமுகவுக்கு வர்றவன்லாம் இது என் தாய் கட்சின்னு சொல்கிறான் சார். எனக்கு கேட்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் பிஜேபிக்கு போகிற எவனாவது இது என் தாய் கட்சின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா? அந்த மாதிரி விஜய் கட்சியை சொல்ல முடியுமா? எந்த கட்சியாவது சொல்ல முடியுமா? தேர்தல் அரசியலில் ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஆகணும், கோட்டைக்கு போகணும்னு கட்சி ஆரம்பிக்கவே கிடையாது. ஓட்டு பொட்டியை வச்சோம், பொட்டி வச்சோம். எலெக்ஷனில் நிற்கலாமா வேணாமான்னு பொட்டி வச்சோம். பொட்டியாக கொடுத்தீங்க. அதனால் வந்து பொட்டியே வந்து நாங்கள் நீங்கள் அதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போகலாம். நாங்கள் பொட்டி வச்சது மக்கள்கிட்ட போய் இது அரசியல் கட்சியா தேர்தல் காலத்தில் போட்டி போடலாமா வேணாமான்னு பொட்டி வச்சோம். போடி அவன் கொள்கையை நிறைவேற்றணும்னா உனக்கு ஆட்சி கட்டில் வரணும்னா, ஆட்சி அதிகாரம் கைக்கு வரணும்னா, அதுக்காக நாங்கள் கொள்கைக்காக தான் ஆட்சி வேணும். கொள்கை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம். இப்போ தமிழன் ஆள்றதா வேணாமா? அதுதான் சீமான் சொல்கிறாரு. ஆள்றவன் தமிழனா? தமிழர்களை ஆளக்கூடிய தகுதி தமிழனுக்கு இருக்குமா இல்லது இந்திக்காரனுக்கு இருக்கா? இதுதான் பிரச்சனை. இப்போ தமிழன் ஆளணுமா தமிழனை, இல்லை இந்திக்காரன் ஆளணுமா? இந்த இஷ்யூ பேஸ் வந்துருச்சு. இதுக்கான தேர்தல் இது. ஓகே. இப்போ யாருக்கும் போட்டியே கிடையாது, பார்சியாலிட்டியே கிடையாது. கொள்கைக்கான போர் இது. திமுக இத்தனை சிறுபான்மையில் ஆரம்பித்து சமூக நீதியில் ஆரம்பித்து அத்தனையும் காப்பாற்றக்கூடிய தகுதி திமுகவுக்கு இருந்தால் என்ன ஓட்டு போடுது. இப்போ திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி என்ன சார் பிரச்சனை? எதுக்கு சலசலப்பு? நிறைய பேர் வந்து பிரவீன் காந்தியாக இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், நிறைய பேர் பியூஷ் கோயலாக இருக்கட்டும், என்ன சொல்கிறாங்கன்னா தாவேக்காவை தான் வந்து அதிகமாக வந்து செல்வாக்கு இருக்குது, அதனால் வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியோட பிரிஞ்சிருக்கிறது நல்லது, வேற கூட்டணி போகிறது நல்லதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் கூட்டணியில் சலசலப்பு இருக்க மாதிரி வெளியே தெரியுது. என்ன சார் பிரச்சனை? ஒரு பிரச்சனையுமே இல்லை சார். அதுதான் பிரச்சனை. பிரச்சனையே இல்லாதது தான் பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனை ரெகுலராக வந்து இருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது. நாங்கள் தான் திரும்பி ஓப்பனாக சொல்லிட்டோம். காங்கிரஸ் வந்து நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. காங்கிரஸ் வந்து தெளிவாக இருக்குது, தெரிந்த நீரோடையாக இருக்குது, பிரச்சனையே இல்லை. அது பூத் ஏஜென்ட் போடுற வேலையை அது முதல்ல பார்க்கட்டும். மாணிக்கம் தாகூர் சொல்கிறாருல்ல, அரசியல் சார் தமிழ்நாட்டில் அந்த ஆள் அவங்க கட்சியை போய் வளர்க்குற வேலையை பார்க்கட்டும் சார். புரியுதா? வளர்க்குற வேலையை பார்க்கட்டும். உங்கள் கூட அதுக்காக நாங்கள் போய் அந்த கட்சியில் போய் நின்றுக்கிட்டு உடனே ஆட்சியில் அமைக்கிறோம், காமராஜர் விட்டுட்டு போன ஆட்சியை மீண்டும் அமைப்போம், தூங்குறவன் எவனை எழுப்புனாலும் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படிமா. சரி, என்ன பண்ணோம்னா திரும்பி தூங்கிடுவோம். நீங்கள் கருணாநிதி ஆட்சி அமைப்பு, காங்கிரஸ் ஆட்சி தான் அமைப்புன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அமைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். அண்ணா ஆட்சி அமைக்கிறோன்னோம், கலைஞர் ஆட்சி அமைக்கிறோன்னோம், ஆட்சிக்கிட்டு தான் இருக்கோம். அண்ணா திமுக அம்மா ஆட்சி அமைப்போம்னா போயிட்டு தான் இருக்கான். நாங்கள் அதெல்லாம் கேட்கல. காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி தூங்கி எழுந்தோன்னு சொல்கிறான். திரும்பி அப்புறம் எங்கடான்னா திரும்பி தூங்கிடுறான். நாங்கள் ஏன் சார் வேணாங்கிறோம்? தமிழ்நாட்டில் ஆட்சி காமராஜர் ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக காரன்ட்ட ஓட்டு கேட்குறீங்க? ஒரு நிமிஷம் தெளிவாக கேட்டுங்க, அதை நீங்கள் முறையாக போடுங்க. நீ என் கூட்டணியில் பங்கம் விளைவிக்கலான்னு தான் அந்த கேள்வியை கேட்குறேன். இல்லை அது தெரிஞ்சு வந்து அது தெரிஞ்சுதான் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் விளக்கமாக கொடுத்துட்றேன். அதான் ஓப்பனாக சொல்கிறேன்ல, காமராஜ் ஆட்சி அமைக்க நினைக்கிறவங்களாம் ஏன் திமுக கிட்ட வந்து ஓட்டு கேட்குறீங்க? மக்கள்கிட்ட கேட்கணும். அந்த முடிவு மக்கள் உங்ககிட்ட ஓட்டு கேட்கல சார், அதை தாண்டி ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க. சரி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், அவ்வளோதானே. சாட்டை சேனலுக்கு சூர்யா வெற்றி உண்டான் செய்தி தொடர்பாளர் ஓப்பனில் பேட்டி கொடுக்குறேன். ஓப்பனாக சொல்கிறேன், ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க நாங்கள் ரெடி, நாங்கள் கொடுத்துட்றோம். 4 மந்திரி தரோம், 5 மந்திரி தரோம், வச்சுக்கோங்க. ஆனால் எங்கள் சார்பில் ஒரு கோரிக்கை இருக்குது, அதையும் நீ கேட்டு அப்படியே அதையும் நிறைவேற்றிடு. சொல்லுங்கள். 2 முறை பிரதமராக ராகுல் காந்தியை அறிவித்த ஒரு தலைவன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்ற மனிதன். இந்த முறை முப்படையும் கட்டியாளும் தகுதி மு.க. ஸ்டாலினுக்கு உண்டு என்பதால் அவரைத்தான் பிரதமர் வேட்பாளராக அறிவிப்போன்னு காங்கிரஸ்காரன் முன்மொழி சொல்லணும். அது எப்படி சார் அவங்க சொல்ல முடியும்? அது தேசிய கட்சியில் இருக்காங்க, நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. அது ஓம் பாலிசினா இது ஏன் பாலிசி? அது ஓம் பாலிசி, ஏன் பாலிசி? ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, நான் நீ இங்கே கூட்டணியில் இருக்க, நாங்கள் அங்கே கூட்டணியில் இருந்தோம்ல, இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி நாங்கள் இருந்தோம்ல, பிரைம் மினிஸ்டர் நாற்காலி எனக்கு கொடுன்னு கேட்டோமா? இல்லை சார், தமிழ்நாடு முதலமைச்சர் நான் இங்கே கேட்டோமா? கேட்கல. இப்போ என்ன நீ எங்கள் கூட்டணியில் இங்கே இருந்துக்கிட்டு ஆட்சியில் எனக்கு பங்கு கொடுன்னு சொன்னால்? இல்லை, முதல்வர் சொல்கிறார். சீட்டு எவ்வளோ நிற்கிறீங்க முதல்ல அதை சொல்லு. முதல்வர் சொல்கிறாங்க சீட்டு எவ்வளோ நிற்கிறேன் சார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா சொல்கிறாங்க, ஆட்சிலையும் அதிகாரத்திலையும் பங்குங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது சொல்கிறாங்க. ஆந்திராவில் தராங்க, மற்ற மாநிலம் தரும்போது தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பிரச்சனை? உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஒத்து வருமா, மாநிலத்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதான் ஆந்திராவில் தராரு, கர்நாடகத்தில் தராரு, போய் அங்கே வாங்கி சொல்லுங்கள் சார். நீங்க கொடுக்குற இடத்துல வாங்கி சொல்லுங்க சார். நீங்க எடுத்துப்பீங்க, அமைச்சர் பதவி எல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க, அவங்களுக்கு மட்டும் இல்லைன்னு சொன்னா எப்படி சார் அது? அப்ப கேட்க தானே செய்வாங்க நியாயமா? நாங்க இல்லைன்னு சொல்லிட்டோம், கொடுக்குற இடத்துல போய் வாங்கி சொல்லுங்க. ஏன் ஒத்து வராது? ஆட்சி கூட்டணி ஆட்சிக்கிறது ஏன் ஒத்து? நாங்க கொடுத்ததே கிடையாதுங்கிறோம். திரும்பி வந்து ஏன் ஒத்து வராதுன்னா நான் திரும்பி கேட்குறேன், நீ என்ன பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க பர்மனெண்ட்டாக பட்டா போட்டு வாங்கிட்டியா?
காங்கிரஸ் எங்கிட்ட வர்றான், ஓப்பனாகவே கேட்குறான், வந்தே மாதரம்ன்றான், நாங்கள் ஆரஞ்சு மிட்டாய் கொடுக்குறோம், வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான். இப்போ கூட்டணிக்கு எங்களுக்கு பிரச்சனை வெளில இல்லை. போன்றீங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். வெளில போனால் பிரச்சனை இல்லைன்றீங்க. எங்களுக்கு எந்த பிடுங்கலும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாடு அரசியலில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. முடிவெடுக்கிறது டெல்லி. அவங்க முடிவு சொன்னாங்கன்னா நாங்கள் அடுத்த முடிவுக்கு போவோம். சரி சார், நிறைய தகவல்கள் பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.